நான் போகலை. ரிஷா பாப்பாவும் பாப்பா மட்டும்தான் போயிருக்காங்க. இங்கே கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. ராம்நாடு தூத்துக்குடி சைடெலாம். அதனால் வந்து இந்த மாதிரி வண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிரித்த முகத்தோடு எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா, பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா, அதுக்காக வந்து எங்கள் ஊரில் ஒரு சாமி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் பாப்பா வந்து கூப்பிட்டு போயிருக்கோம். ஸோ எங்கள் ஊரு கிட்ட தான். ஆட்டோவில் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம். ஸோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஆட்டோவில் போனோம். ஷேர் ஆட்டோவில் வந்து முன்னாடி நிறையா பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் போல். ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இறக்கி விட்டுட்டு இருக்காங்க ஆட்டோ டிரைவர் அண்ணா. நாங்கள் வந்து பின்னாடி உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லோரும் இறங்கி போனதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி உட்காந்துட்டோம். உடம்பு சரியில்லை போல், ஸோ ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் 3 பேரும் முன்னாடி வந்து உட்காந்துட்டோம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து சாமி பார்க்குற இடம் ஒரு 5 மினிட்ஸில் ஆட்டோவில் போயிடலாம். வண்டி இந்த தடவை வந்து வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, டிவிஎஸ் எக்ஸல். அதனால் வந்து ஆட்டோவில் போக வேண்டிய நிலைமையாக இருக்குது. என்ன பண்ணுறது? நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, தூரத்துலேருந்து வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. நேபாளி பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ செய்வினை, பேய் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்கள்ல பீப்புள்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்க சாமி. பாப்பா வந்து முதல்ல கூப்பிட்டு வந்திருக்கோம். இது வந்து 2வது தடவை கூப்பிட்டு வந்திருக்கோம். பட் பாப்பாவுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகலை. ரிஷா பாப்பாவும் பாப்பா மட்டும்தான் போயிருக்காங்க. போகிறாங்க, உள்ளே போயிட்டாங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி இருக்குது. ஸோ இங்கே உள்ளதான் எல்லோரும் போய் சாமிக்கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே பார்க்க வந்தவங்க எல்லாருமே தான். நாங்களும் வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். இது வந்து 2nd டைம் பாப்பா கூப்பிட்டு வந்தது. இது வந்து அவங்க வீடு பாருங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நானும் ஒரு டைம் வந்து சாமி வந்து பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேருக்கு ரொம்ப சண்டை வரும் இல்லையா, அப்போ வந்து என்னை வந்து சாமிக்கிட்ட காமிக்க கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பாப்பாவுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தின்னூறு கயிறு மட்டும் கொடுத்தாங்க. பாருங்க, இந்த சைடு வந்து இந்த மாதிரி வண்டியில் தான் தண்ணி தூக்குவாங்க. இதில் வந்து 6 குடம் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் வந்து 6 குடத்தில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் வச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது, ராம்நாடு தூத்துக்குடி சைடெலாம். அதனால் வந்து இந்த மாதிரி வண்டி நிறைய வீட்டில் இந்த மாதிரி வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. செம்ம ஹைட்டு.
கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேவல் கோழிலாம் வெட்டுவாங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. ஸோ நார்மல் ஆகிட்டேன் நான். அதனால் வந்து பாப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம். பட் ஒன்றுமே இல்லை, நல்லா சாப்பிடுவா, போங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு திருநூறு கையில் வந்து கயிறு கட்டி விட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு பாப்பா வந்து ஸ்கேன் எடுக்கணும். ஸோ அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ வந்து பாப்பாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா இப்போ வந்து சாப்பிட்றா. இன்னும் பாப்பாவும் அப்பாவும் வரல. அவங்க அப்பா என்னமோ ஊதணும்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ கல் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதுக்காக தான் போயிருக்காங்க. 2 பேரும் நடந்தே போயிருக்காங்க. இன்னும் வரல. வெயில் செம்மையாக அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பாப்பா வந்து நேபாளிலேருந்து வரும்போது நல்லா மொத்தமான ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டரு அந்த மாதிரி நல்லா வின்டர் சீசனில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கா. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து இங்கே யூஸ் ஆகாது. அதுக்காக வந்து டெய்லி வியர் ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம் எல்லாம் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து டெய்லி சாப்பிட்றான். ஆனால் முந்திரி வந்து அவ்வளோக்கா பிடிக்கல அவளுக்கு. மற்றபடி எல்லாமே சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சாப்பிடுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புது ஆள் ஊருக்கு போயிட்டுருக்கு. இந்த ஆள் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணில் மை வச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அழைச்சிட்டா. ரிசப் அப்படின்னா ரிசப்க்கு காமிங்க. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு தொப்பி மாதிரி தெரியுதுல்ல, நேபாளி தொப்பி, அவங்க தான் அப்பா. அங்கே தான் உட்காந்துருக்காங்க. பஸ் மெதுவாக போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 பேர் ஜாலியாக ஊருக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.